டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டு வினாக்களில் மராத்தியர்கள் குறித்த வினாக்களினுடைய தொகுப்பு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம முகலாயர்கள் பற்றி, தமிழ்நாட்டு வளங்களை பற்றி, இன்னும் நிறைய தலைப்புகளில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்களினுடைய தலைப்பு வாரிய தொகுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி பிறந்த வருடம். சிவாஜி அப்படிங்கிறது மராத்திய சிவாஜி. 1627. தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? பட்டில் பொறுப்பு. மூன்றாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? 1761. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது? அகமது ஷா அப்தாலி. சிவாஜி மன்னராக முடிசூட்டிக் கொண்ட இடம் எது? ராஜ்கார். புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்து இடப்பட்ட ஆண்டு? புரந்தர் உடன்படிக்கை கிபி 1665 கையெழுத்திடப்பட்டது. சத்ரபதி சிவாஜியினை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுல எல்லாமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிபி 1664 சிவாஜி முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். கிபி 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது. கிபி 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்கரில் பட்டம் சூட்டிக் கொண்டார். சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. இது எல்லாமே சரியானதுதான். விடை சி. பசைன் ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கும் யாருக்கும் இடையே ஒப்பந்தமானது? பாஜிராவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலானது. கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் கிபி 1509 முதல் 1529 வரை. தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? 4 லட்சம். 1761 ஆண்டு அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பீஷ்வாவாக இருந்தவர் யார்? பாலாஜி பாஜிராவ். சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஸ் படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து மொகலாய படையை தாக்கினார். 400 படை வீரர்களோடு. சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கர்கூன்கள். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார்? ராஜா ஜெய்சிங்குடன். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இதுல சரியானது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும்தான். சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674. சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? நாக்பூரின் பான்ஸ்லே. பீஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யார்? பாஜிராவ்.